ஓம் நம சிவாய. இன்னைக்கு 12/7/2026. இன்னைக்கு காலையில் அது காத்தாயம்மன் கோவில், அது குளம். அது காலையில் காத்தாயம்மன் கோவில் வந்தேன். அது அங்கே பொங்கல் வைக்கிற இடம். அது கோவில் மதில் சுவர். இன்னைக்கு மதுரை வீரன், அப்படியே முனீஸ்வரர், எல்லா முனீஸ்வரருக்கும் மாலை அணிவிச்சு, வஸ்திரம், புதிய வஸ்திரம் எல்லாம் அணிவிச்சிருக்கிறாங்க. அணிவித்து ஒரு பூஜை, இன்னைக்கு காத்தாயம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. பக்தர்கள் வந்திருக்காங்க. நான் அதை பதிவு பண்ணி மக்கள் பார்வைக்கு சாதாரணமாக இறைவன் அருள் கிடைப்பதற்கு நம்ம ஒரு சின்ன ஒரு செயல். அனைவரும் பாதுகாப்போட சந்தோஷமாக நிம்மதியாக முனீஸ்வரரோட அருள் பெற்று விநாயகர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. காலையில் அம்மாவை வணங்கிட்டு போகிறதுக்கு வந்தப்போ, ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு 12/7/2026. பொதுவாக முருகன் ஈஸ்வரன் பக்தர்கள் அவ்வப்போது பரிகாரங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் எல்லாம் செய்வாங்க. காத்தாயம்மன் கோவில் முனீஸ்வரர்களுக்கு வஸ்திரம் அணிவிக்கிறாங்க, மாலை அணிவிக்கிறாங்க. பக்தர்கள் வேண்டுதல் அது நிறைவேறணும்னு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இறைவனுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஓம் நம சிவாய. காத்தாயம்மன் கோவில் இன்னைக்கு முனீஸ்வரர்களுக்கு வஸ்திரம், மாலை, எல்லாம் பூஜைகள் எல்லாம் இன்னைக்கு செய்கிறாங்க. நான் காலை பொழுது வந்த பொழுது இதை பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி. இறைவன் காக்கும் கடவுள் முனீஸ்வரர், அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும். நம்ம சிவாய. அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு, மன ஆரோக்கியத்தோடு, பாதுகாப்போடு, செல்வத்தோடு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன், ஈஸ்வரன், முனீஸ்வரன் அனைவரது கடவுளுடைய ஆசீர்வாதமும் மக்களுக்கு கிடைக்கணும். நம சிவாய. இறைவனுக்கு கைகரியங்கள் பல விதத்தில் செய்யலாம். நம சிவாய. பூஜை, அர்ச்சனை, அன்னதானம், மெயினாக அன்னதானம். அதுபோல் எளியோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதுபோல் எல்லோருக்கும் உணவு தானம் என்பது அவங்களுடைய மனதார அவங்களுடைய வாழ்த்து பெறும் பொழுது நமக்கு நன்மைகள் பல சேரும். இறைவனுடைய அன்பையும் நம்ம பெற முடியும். இறைவன் அன்பு பெற்று நம்ம மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு வாழும் பொழுது நிம்மதி நம்ம வாழ்க்கையில் வெளியாக நம்ம வாழ்க்கையோடு இருக்கும். நம சிவாய. தொடர்ந்து இறைப்பணியில் நம்ம செயல்பட்டுருக்கோம். அன்னதானம், அப்புறம் பரிகாரங்கள், பூஜைகள், அர்ச்சனைகள், அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவு, கருத்துக்கள், கேள்விகள், இது போல் நிறைய விஷயங்கள் இந்த தளத்தில் நீங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. உங்களுக்கு இறை செய்திகள் உங்களை அடையும். நம சிவாய. இறைவனோட அருள் உங்களுக்கு சேரும். நம சிவாய. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலம் போன பிறகு
தொடர்ந்து நிறைய அன்னதானங்கள் நண்பர்கள் சார்பாக பண்ணி அவர்களுக்கு இறைவன் அருள் பெற்றவர்களுக்கு பதிவுகள் செய்து அனுப்பப்படும். நமச்சிவாய. ஈஸ்வரன் சிவனை பிரதிஷ்டை செஞ்சு பூஜைகள் 48 நாள் தொடர்ந்து பூஜைகள் செஞ்சு உருவேற்றி சக்திகளை ஈர்த்து இறைவனை வந்து பூஜிக்க செய்யணும்னு நினைக்கிறேன். ஆண்டவன் செயல். இறைவன் அனுகிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் முன்பு வந்து திருவண்ணாமலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே என்னுடைய பகுதியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே பிரதிஷ்டை செஞ்சு இறைவனை வந்து வழிபடணும். பூஜைகள்லாம் நிறைய செஞ்சு அவர்களுக்கு பரிகாரங்கள் செய்து அன்பர்களுக்கு வந்து ஆண்டவனின் அருளை வந்து பெறுவதற்கு வழிவகை செய்யணும். நமசிவாய. விரைவில் ஈஸ்வரன் சிவனை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சு பரிகார பூஜைகள்லாம் நடைபெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமசிவாய. காத்தாயம்மன் தாய் அம்மனுடைய அருளை அனைவரும் பெற வேண்டும். நமசிவாய. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இறைவன் செய்திகள் உங்களை வந்து சேரும். ஓம் நம சிவாய. இறைவன் அருள் பெற்று வளமோடு வாழ்க. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.